வணக்கம் பிரியமானவர்களை, கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த வரவேற்கிறேன். மாதத்தினுடைய ஏறக்குறைய கடைசி நாளுக்கு முந்தின நாளில் நாம் இணைந்தவராய் இந்த இருக்கிறோம். இந்த மாதம் எப்படியாக தொடங்கியது, எப்படியாக இந்த முடிவுக்கு வந்தது, பலர் நீங்க இந்த இன்னும் அறியாதவராய் இந்த இருக்கலாம். என வேகமாய் இந்த மாதம் கடந்தது. நான் சொல்றேன் சரிங்களா? உங்களுடைய பல எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் பலர் நீங்க இந்த வைத்திருந்த திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாததா இந்த இருக்கிறது. கவலைப்படாதே. விசுவாசத்தின் ஒவ்வொரு படியும் தேவன் கனம் செய்கிறவராய் இந்த இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாள் சாட்சிகள் இந்த பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு நான் சொல்வதிலிருந்து மட்டுமல்ல, இந்த மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பார்க்கிறதா இந்த இருக்கிறது. இதுதான் தேவன் தன்னுடைய மக்களுக்காக இந்த தொடர்ந்து கொடுக்கிற உதவியானதா இருக்கிறது. நீங்க யார் விசுவாசத்தோடு இந்த தொடங்கினீர்களோ தோர்ந்து போகாதீர்கள். இறுதி பரியந்தம் வரை, எதுவரை? இறுதி பரியந்தம் வரை விசுவாசம் நகருகிறவனை ஜெயம் கொள்ளுகிறவனா இந்த இருக்கிறார். மக்களே, நீங்க தொடங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே போல முடிப்பதும் மிக முக்கியமானது. எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த நாளை காலை 9:30 மணிக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் எங்களோடு விசுவாசத்தில் இந்த இணையுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வைத்திருக்கிற புது திட்டங்களை, புது காரியங்களை நீங்கள் சேர்ந்து இந்த எங்களோடு தொடங்க. மகளே, நாளை எப்படி நாம் தொடங்குகிறோமோ அதே போல முடிப்பது மிக முக்கியம். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இணையும்படி எப்படியாய் அழைப்பை பெற்றீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு இந்த முடிப்பதும் அவசியம். என தொடக்கமும் முடிவும் அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆதியும் அவரே அந்தமுமாயிருக்கிறார். எனவே இந்த ஆவியில் நாளை கூட்டத்தை தவறவிடாதீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படியானவாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் உதவி செய்ய விரும்புறீங்க, அந்த விசுவாசத்தின் எதிர்பார்ப்போடு இந்த வாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தில் எங்களோடு இணைந்த மக்கள் எப்படியாக தேவனுடைய பதிலை பெற்றார்கள். ஒரு சிறு வீடியோ தொகுப்பை பாருங்களுக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்தில் எங்களோடு இணைந்த மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, சாட்சிகளை, பதில்களை பெற்றார்கள். குறிப்பாக நாளை நீங்க காலையில் எங்களோடு கூட்டத்தில் இணையும் பொழுது சாலமோன் மண்டபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை உங்களுடைய பாட்டிலோடு இந்த நாங்கள் இணைக்க தயாராயிருக்கிறோம். நீங்க பார்த்த பிரகாரம் இது ஏற்கனவே குணமாக்கலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதத்திற்காய், மேல் பரிசுத்தாவியனுடைய வழி நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தண்ணீராய் இருக்கிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள், தவறவிடாதீர்கள். நாளை காலை 9:30 மணிக்கு எங்களோடு கூட விசுவாசத்தில் நீங்கள் ஒன்றடையலாம். நாம் கடினத்தை கடந்து போறோம். ஒருவேளை நீங்க இந்த நேரம் ஒரு வலியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தாயாக இந்த இடத்துல இருக்கலாம். ஏன் நான் தாய் அப்படின்னு சொல்றேன்? ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய
மிக முக்கியமான பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறதே, ஆனால் அதை விட மிக முக்கியமான பொறுப்பு தாய்க்கும் இருக்கிறது. அந்த வீட்டை இந்த மிக சிறந்த வீடாய் மாற்றுவதற்கு. என வழக்கமாய் குடும்ப தலைவராய் கணவர் வீட்டின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனா மனைவி வீட்டை ஒழுங்குபடுத்தி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் புத்தகத்தில், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவளாய் இருக்கிறார். நீங்க யார்? இந்த ஒரு ஸ்திரீயாக. ஆனா உங்க வாழ்க்கை வலியும் வேதனையும் சந்திக்கிறதா இருக்கு. பல பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருக்கு. குறிப்பாய் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கெட்ட பழக்கத்தினுடைய ஆவியினாலே உங்களுடைய மகன், உங்களுடைய கனவு, உங்களுடைய குடும்பத்தார் தவறான சகவாசங்களுக்கு, தவறான பழக்கங்களுக்கு தன் வாழ்க்கையை அனுமதித்த காரணத்தினாலே சிறந்ததை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீயும் இந்த நேரம் ஒரு சாட்சியை பார்க்க நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த தாயார் மிக அதிகமான பாரத்தை சுமந்தார், மிக அதிகமான வலியை சுமந்தார். ஆனா விசுவாசத்தை கைவிடவில்லை. விசுவாசத்துல தன் வழியை, தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்படைத்த அதே பிரகாரம் தன்னுடைய மகனையும் இவர் தேவனிடத்தில் ஒப்படைத்தார். தவறான பழக்கத்திற்கு பல முறை இந்த சிறைக்கு தள்ளப்பட்டவனாய் இருந்த மகன் எப்படியாக இந்த மாறினார்? நான் சொல்றது பதிலா இந்த தாயாருடைய சாட்சியிலிருந்து நீங்களே கற்றுக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இந்த தாயாருடைய சாட்சி பாருங்க. இந்த மகன் இன்று எப்படியானவனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள பாருங்கள். இப்போதே போதை பழக்கத்திற்கும் அதனுடைய விற்பனைக்கும் நான் மிகவும் அதிகமான விதத்துல மோசமாக நான் அடிமையாக தொடங்கினேன். எனக்கு தெரியும் சிறைச்சாலையில நான் பல வருஷங்கள் கழிக்க வேண்டியதா இருக்கும்ட்டு. அந்த இடத்துல இருந்து நான் பலவிதமான குற்றங்களிலும் கூட ஈடுபட தொடங்கினேன். ரெஃபெல்லோ பிறக்கும் போது ஆரோக்கியமா தான் பிறந்தான். கீழ்ப்படுகிற பையனா இருந்தான். ஆனா அவனுக்கு 10 வயது ஆகும்போது அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுது. அவனுடைய குணாதிசயம், நடவடிக்கை எல்லாமே மாறுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது ஒரு தடவை நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஆனா அவன் அங்க இல்ல. அவன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அதன் பிற்பாடு அவன் வீடே திரும்பல. அன்னையில இருந்து தான் எல்லாமே மாற தொடங்குச்சு. சரி, அந்த நாள் தொடங்கி என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற தொடங்கியது. நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். வீட்டின்ற போதை மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த கம்ம மோறதுனால வரக்கூடிய அந்த போதை. சரியா 12-13 வயசு இருக்கும்பொழுது என்னுடைய முதல் திருட்டானதை நான் செய்தேன். இந்த காரணத்தினால நான் கைது செய்யப்பட்டேன். நான் மைனரா இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்படுவேன், வெளியில வருவேன், சில நேரம் தப்பிச்சு ஓடுவேன். இப்படியாதான் என்னுடைய வாழ்க்கையானது இருந்தது. அதே போல நான் மேஜர் ஆன பொழுது நான் கைது செய்யப்பட்டேன். 4 வருஷம் 4 மாசம் சிறையில நான் இந்த இடத்துல கழிச்சேன். சிறையில இருந்து நான் இந்த இடத்துல வெளியே வந்த பொழுது இந்த போதை மருந்து விற்கிற இந்த நபர்களோடு சேர்ந்து இன்னும் மோசமான விதத்துல நான் செயல்பட தொடங்க ஆரம்பிச்சேன். எல்லாமே அதிகரிச்சது. என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனை எல்லாமே. அந்த தருணத்துல நான் உதவிக்காக தேடிட்டு இருந்தேன். அப்பதான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைஞ்சேன். அங்கதான் நான் தேவனை கண்டடைஞ்சேன். மாபெரும் அற்புதமான தேவனை கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். நான் எப்ப பலன் அடைந்து தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றேனோ, நான் அவருடைய வழிநடத்தல பெற்றுக்கொண்டேன். அப்பதான் நினைச்சேன், நான் இவனுக்காக, என் பையனுக்காக ஒரு நாள் கூட போராடினது இல்லைன்னு. நான் ஜெயிலுக்குள்ளாக அவமானப்படுத்தப்பட்ட நிறைய பல விஷயங்களை கடந்து போனேன். சில தருணத்துல ஆலயத்தை விட்டு போற சூழ்நிலை கூட இருந்தது. ஆனா நான் விசுவாசத்துல பலனாவும் ரொம்ப நிலையாவும் இருந்தேன். நான் எப்பெல்லாம் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு திரும்புறேனோ, என் வீட்டு பக்கத்துல 6 போலீஸ்கார்கள் என் வீட்டை சுற்றி நிக்கும். அந்த தெருவுல இருக்கிறவங்க, என்னோட ஆலயத்தின் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க. நிஜமா என்ன பாப்பாங்க. ஒரு சில தருணத்துல மக்கள் நேரடியாவே வந்து பேசுவாங்க. நீ உன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க, அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரடியாவே பேசுவாங்க. 12 வருட காலமா நான் அவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட அவனுக்காக சோர்ந்து போகணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஒரு நொடி, ஒரு தருணம் கூட எனக்கு சந்தேகம் இல்ல. பிஷப் மசேதோ சொன்னது போல 1 மில்லி நமக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நாம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு. அதனாலதான் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் உறுதியா இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் பீடத்துக்கு போகும்போது என் பையன் மாறுவாங்கிற உறுதி எனக்குள்ள இருந்தது. அதுதான் எனக்கு முக்கியமா இருந்தது. ஆனா இந்த சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு உறுதி இருந்தது. நான் பீடத்து மேல ஏறும்பொழுது முழுமையான விடுதலை பெறுவேங்கிற வித்தியாசம் எனக்குள்ள இருந்தது. இது என்னமோ இதுதான் கடைசி முறை நான் பீடத்து மேல ஏறுற மாதிரி எனக்கு பதில் கிடைச்சிருச்சுங்கிற உறுதியோட போனேன். ஒரு தருணத்துல நான் பீடத்து மேல ஏறினேன். எல்லாமே எல்லாமே எதையுமே விடல, எல்லாத்தையும் கொடுத்தேன். நான் பீடத்து மீது அந்த என்வலப்பை வைக்கும் பொழுது நான் என்னுடைய பையனை அந்த இடத்துல வச்சுதான் நான் பார்த்தேன். தேவன் அந்த இடத்துல என்னுடைய மகனை பெற்றுக்கொண்டாருங்கிற உறுதி எனக்குள்ள இருந்தது. இது மிகவும் உண்மை. ஏன்னா நான் அந்த இடத்துல என்னுடைய பையனுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்கள்ல வச்சேன்.
தேவன் அந்த இடத்துல என் மகனை அவருடைய கையில எடுத்துக்கிட்டாரு. வேற எதுவுமே இல்ல. தேவனே, இதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்னுடைய மகன் இருக்கான், என்னுடைய கண்ணீர் இருக்கு, இதுதான் என்கிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு எனக்குள்ள உறுதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. மேலும் எனக்கு தெரியும் தேவன் எனக்கு பதில் அளிச்சிருக்காருன்னு. அவர் என்னுடைய ஜெபத்தையோ என்னோட தியாகத்துக்கோ பதில் கொடுத்திருக்காங்கிற உறுதி எனக்குள்ள இருக்கு. இதன் பிற்பாடுதான் முக்கியமான அத்தியாயமே ஆரம்பிக்குது. ஒரு கொலையில நான் ஈடுபட்டிருந்தேன். ஒரு பையனுடைய கொலை வழக்கு. அந்த கொலையானது பல விதமான பிரச்சனைகளை எனக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. கோபத்துல அந்த பையனை கொன்ற அந்த கும்பலானது பிற்பாடு என்னையும் கொல்லும்படியாக அவங்க ஆள் அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருந்தது. பல நபர்கள் இடத்துல அவங்க பேசி வச்சிருந்தாங்க, பல குழுக்கள் இடத்துல. அப்படியான குழு என்னை கொல்றதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு தைரியமானது இல்ல. ஏன்னா நாங்க எல்லா தவறுகளையும் ஒன்னா சேர்ந்து தான் செய்யக்கூடியவரா இருந்தோம். எல்லா குற்றங்களை சேர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தோம். ஒரே இடத்துல தங்கக்கூடியவராக இருந்தோம். எல்லா விதமான தவறுகளையும் நானும் அந்த நபரும் சேர்ந்து செய்யக்கூடிய நபரா தான் இருந்தோம். நானும் அந்த நபரும் மோட்டர் பைக்ல இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு விபத்தானது நேர்ந்தது. அவர் கீழே விழுந்து இந்த இடத்துல கழுத்து முறுக்கி அவன் இறந்துட்டான். நான் மிக அதிகமான காயத்தோடு இந்த இடத்துல கண் விழித்து பார்க்கும்பொழுது நான் மருத்துவமனையில் இருந்தேன். எனக்கு மிக மோசமானது, அடிபட்டிருந்தது, என்னுடைய கை உடைஞ்சிருந்தது. எனக்கு தெரியும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன்ட்டு. எனக்கு ஏற்கனவே 2 வாரண்ட் என் பேர்ல இருந்தது. நான் என் மகனை பீடத்தின் மேல ஒப்படைச்சிருக்கேன். அந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் தேவனிடத்துல என் பையனை ஒப்பு கொடுத்திருக்கேன். 100% நான் தேவனை நம்புறேன். நான் இருந்த சிறையில இருந்து ஒரு மிகப்பெரிய சிறைக்கு இந்த இடத்துல மாற்றப்பட்டேன். அந்த மிகப்பெரிய சிறையில கூட தொடர்ந்து நான் குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அவங்க ஒரு போனா இருந்தது. இன்னும் அந்த போதை மருந்து விற்கிற மக்களோடு இந்த இடத்துல நான் தொடர்புல தான் இருந்தேன். அந்த நாள் சிறையில ஒருத்தன் வர்றதை நான் இந்த இடத்துல பார்த்தேன். அந்த நபர் முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணி இருந்தா. அந்த நபர் இந்த இடத்துல கொலை பண்ணும்போது அந்த நபர் பக்கத்திலேயே இந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த நபரும் எனக்கு எதுவும் செஞ்சதில்லை, நானும் அந்த நபருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. அதனால நாங்க பேச தொடங்க ஆரம்பிச்சோம். அந்த நபர் இடத்துல அப்படியே நான் பேசும்போது நான் சொன்னேன், நீ அந்த நபர் 6 முறை சுட்ட, அந்த நபர் பக்கத்துல தான் இருந்த. அந்த நபர் அதுக்கு சொன்னார், நீ அந்த நபர் பக்கத்துல இருந்தியா? இல்ல நீ அந்த நபர் பக்கத்துல எல்லாம் இல்லையே. நான் சொன்னேன், இல்ல நான் அங்கதான் இருந்தேன். இல்ல நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை. இல்ல நான் அந்த நபர் பக்கத்துல தான் இருந்தேன், ஆனா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்ல அந்த நபர் பக்கத்திலேயே தான் நான் இருந்தேன். அந்த நபர் அதுக்கு சொன்னார், நான் அந்த நபரை மட்டும் தான் இந்த இடத்துல நோக்கமா இருந்தேன், நான் உன்னை இந்த இடத்துல பார்க்க கூட இல்லை. நான் நம்புறேன், நான் இப்ப குருடனா மாறிட்டேன்ட்டு. அந்த நேரம் நான் உணர தொடங்க ஆரம்பிச்சேன், எங்க அம்மா வணங்குற அந்த தேவன் தான் என்னை விடுவிச்சிருக்கார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பல முறை பல பிரச்சனையில இருந்து அப்படியாக நான் விடுபட்டிருக்கேன். அந்த மிகப்பெரிய பைக் விபத்துல இருந்தும் அவர் என்னை காப்பாத்திருக்கார். அவர் எனக்குள்ளாக வேலை செய்யறதை நான் பார்க்க தொடங்கினேன். நான் என்னை தாழ்த்தினேன். என்னுடைய தவறான செயல்கள் எனக்கே இந்த இடத்துல அருவருப்பா தோண ஆரம்பிச்சது. சிகரெட் பிடிக்கிற பழக்கங்களை நிறுத்தினேன். அந்த வீட்டின்ற போதை மருந்தை பயன்படுத்த நிறுத்தினேன். இப்படியாக எனக்குள்ளாக இருந்த எல்லா பழக்கங்களை இந்த இடத்துல மாற்ற தொடங்கினேன். அப்படியான சூழ்நிலை தான் சிறையில இனியும் யாரும் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டோம். இனியும் ஆலயத்தினுடைய எந்த பணியும் இந்த இடத்துல சிறைக்குள்ளாக இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டோம். ஏன்னா அது கோவிட் நேரமா இருந்ததுனால. அந்த நேரத்திலிருந்து என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்த தொடங்க ஆரம்பிச்சேன். நான் பிஷப் மசேத் அவருடைய ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் இந்த இடத்துல பார்க்க தொடங்கினேன். சில நேரம் பிஷப் ரெனாட்டோ, சில நேரம் பிஷப் அடிசன், அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையும் சிறையில இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த விசேஷமான செய்தியும் நான் கேட்க தொடங்க ஆரம்பிச்சேன். அந்த செய்தி தான் எனக்காக ஆகாரமானதா இருந்தது. என்னை அது மாற்ற தொடங்கிச்சு, அது என்னை பலப்படுத்திச்சு. அந்த வார்த்தை எல்லாமே எனக்காகவே பேசப்பட்டது போல இருந்தது. 2021 வருஷம் யாப்போக்கின் ஆற்றன்றின் சிறப்பு நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்தது. அந்த நேரம் என்கிட்ட கொஞ்சம் பணமானது இருந்தது. நான் முன்னாடி சந்திச்ச அந்த பைக் விபத்துல இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணமானது என்னிடத்துல இருந்தது. நான் அந்த பணத்தை பத்திரமா வச்சிருந்தேன். ஏன்னா சிறையில இருந்து வெளியில வந்த போது அது எனக்கு தேவைப்படும்ன்றதுக்காக. அந்த நேரம் பிஷப்போட செய்தியை நான் கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தா, நீங்க யார் சிறையில இருக்கீங்களோ நீங்களும் கூட தியாகம் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார். சிறைக்குள்ளாக இருந்து கூட நீங்க தியாகம் செய்ய முடியும்னு சொன்னார். நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன். தேவன் எனக்கு வழிநடத்தல கொடுத்தார். தேவன் சொன்னார், முன்னோக்கி போ. அந்த நேரம் எங்க அம்மா கிட்ட நான் பேச தொடங்கினேன். அந்த நேரம் 20 நிமிஷம் தான் இந்த இடத்துல பார்த்து பேச முடியும். பார்த்து கூட இந்த இடத்துல நேரடியா பேச முடியாது, பேசத்தான் முடியும். எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பீடத்து மேல இந்த இடத்துல தியாகமா செய்யுங்கன்னு சொன்னேன். அதன் பிற்பாடு நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனிடத்துல இப்படியா சொன்னேன், தேவனே இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரும்பொழுது பரிசுத்தாவி இல்லாம இந்த இடத்துல நான் வெளியே வரக்கூடாது. ஏன்னா பரிசுத்தாவி இல்லாம நான் மீண்டும் வெளியே வருவேன்னா மீண்டும் அதே தவறான செயல்களை தான் இந்த இடத்துல நான் செய்ய போறேன். அதனால இங்கு நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த நேரம் நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நான் இந்த தியாகமான செய்யறேன், நீங்க எனக்குள்ளாக இந்த இடத்துல வர்றதுக்காக. ஏன்னா அந்த நேரம் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்முடைய அடையாளத்தை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளும்படியாக இருந்தது.
என்னுடைய அடையாள அட்டையில என்னுடைய அப்பாவுடைய பேர் இருக்கும்னு நான் இந்த இடத்துல விரும்பினேன். ஏன்னா முன்னாடி நான் பிசாசுனுடைய பிள்ளையாக இருந்தேன். இப்ப நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த இடத்துல மாற விரும்புறேன். அதுதான் என்னுடைய அடையாளமா இருக்கும்னு நான் கேட்டேன். அங்கு என்னுடைய எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிச்சேன். அதன் பிற்பாடு டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு தானியல் உபவாசமானது வந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் கூட நான் முழு பலத்தோடு இந்த இடத்துல கலந்து கொண்டேன். ஜனவரி மாதம் 9ஆம் தேதியானது ஒரு மிக அற்புதமான அருமையான நாளாக இருந்தது. பிஷப் எடிசன் இந்த இடத்துல கூட்டமானது எடுத்துக்கொண்டிருந்தார். ஒரு சின்ன இடம் தான் இருந்தது. நான் அந்த டிவி இந்த இடத்துல பார்க்கறதுக்காக நான் அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டத்துல கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில இந்த இடத்துல நான் தேவனோட பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். உடனே நான் ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மாக்காக நான் இந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் சிறையில இருக்கிற மற்ற நபர்களோட இந்த இடத்துல நான் பேசியிருப்பேனா, ஒருவேளை அவங்க இப்படியா கூட சொல்லியிருக்கலாம், இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. நான் அந்த கடிதத்தை திறந்து படிக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டதா சொல்லியிருந்தாரு. அந்த கடிதத்தின் மூலமா அவன் அழறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த லெட்டரை மூடிட்டு நான் தேவன் இடத்துல சொன்ன, தேவனே நன்றி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எந்த தருணம் அந்த லெட்டரை மூடினோ அந்த தருணம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கையான செய்திருந்தேன். தேவனை இந்த சிறையிலிருந்து நான் வெளியே இந்த இடத்துல காலடி எடுத்து வச்ச உடனே முதலாவதாக நான் உங்களுடைய வீட்டுக்கு இந்த இடத்துல வருவேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய வீட்டுக்கு நான் போக விரும்பினேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இப்ப எங்களுடைய அப்பா வீட்டுக்கு நான் இந்த இடத்துல போக விரும்பினேன். எங்க அம்மா எனக்கா கார்ல வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் எங்க அம்மாவை பார்த்த உடனே முதலாவது எங்க அம்மாட்ட நான் சொன்னதுமா, முதலாவது நம்ம புறப்பட்டு போகிற முதல் ஆலயம், யூனிவர்சல் ஆலயம் எங்க இருக்கோ நாங்க நிறுத்துங்க. நான் இந்த இடத்துல ஆலயத்துக்கு போக விரும்புறேன். அது பெருசோ சின்னதோ, அது பேராலயமோ இல்ல, சின்ன ஆலயமா இருந்தா கூட முதலாவது நிறுத்துங்க, நான் அங்க போக விரும்புறேன்னு சொன்னேன். ஏன்னா நான் முதலாவது பீடத்துக்கு போக விரும்பினேன். எங்க அம்மா கார் நிறுத்தினாங்க. நான் ஆலயத்துக்குள்ள இந்த இடத்துல போனேன். நான் ஆலயத்துக்குள்ள அப்படியாக போகும்பொழுது என்னுடைய முழுமை எல்லாவற்றையும் நான் இந்த இடத்துல ஒப்படைச்சேன். அங்கு நான் இந்த இடத்துல எனக்கு எந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே பாஸ்டர் அந்த ஆலயத்துல நான் இந்த இடத்துல பார்த்தேன். அந்த பாஸ்டரும் கூட என் ஆச்சரியத்தோடு இந்த இடத்துல பார்த்தார். அந்த இடத்துல நான் என்னுடைய முழு வாழ்க்கை இந்த இடத்துல ஒப்படைச்சேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல சிறைச்சாலையில் ஊழியம் செய்யக்கூடிய குழுல ஒரு பகுதியாக இந்த இடத்துல இருக்கேன். சிறையில செய்யக்கூடிய இந்த ஊழியத்துல நானும் ஒரு பகுதியாக இந்த இடத்துல இணைஞ்சிருக்கேன். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஒரு தாயா என்னுடைய மகனுக்கு வேற என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கிடைச்சிருக்காரு. நாம எப்போ ஒரு விஷயம் உறுதியோட போராடுறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதுதான் அந்த உறுதியின் அடையாளமா இருக்கு. இந்த உறுதி தேவனிடத்துல இருந்து வர்றதா இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு நான் பல தழும்புகளோடு கூட இந்த இடத்துல இருக்கேன், பல தழும்புகளோடு. ஆனா எல்லா தழும்புகளும் சரீரத்தின் வெளிப்புறத்துல தவிர என்னுடைய உட்புறத்துல இந்த இடத்துல ஒரு பொழுதும் எந்த தழும்புகளும் இல்லை. நான் உட்புறத்துல பரிசுத்தமா தூய்மையாக ஒரு வெண்பனியை போல இந்த இடத்துல நான் இருக்கேன். முதலாவதா நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதன் பிற்பாடு என்னுடைய அம்மாவுக்காக நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த எல்லா வருஷங்களிலும் அவங்க ஒரு பொழுதும் என் மேல இந்த சந்தேகத்தை இந்த இடத்துல எடுத்துக்கல. எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் கேட்டிருந்தேன், அம்மா நான் மாறுவேன்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததா? எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு எந்த சந்தேகமும் ஒரு பொழுதும் இருந்ததில்லை. இந்த எல்லா வருஷங்களும் என்னை நம்பி எனக்காக போராடினது, எனக்காக தியாகம் செஞ்சதுக்காக நன்றி சொல்றேன். ஒரு பொழுதும் அவங்க நம்பிக்கை எழுந்து போல பலவிதமான போராட்டங்கள் இருந்த பொழுதிலும் தொடர்ந்து அந்த போராட்டத்துல உறுதியானவரா இருந்தாங்க. அதனுடைய அடையாளமா நான் இந்த இடத்துல இருக்கேன். தேவனுடைய வல்லமையினால வெற்றியை கைப்பற்றி நபராக உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேம்மா. எனவே மக்களே, நீங்க பார்த்த இந்த சாட்சியை போல இது வெறும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பதற்கு மட்டுமல்ல, தேவன் வல்லமையானவர், தேவன் இந்த நம்பருக்கு உதவி செய்ததுக்கு நன்றி, சுஸ்திரமாண்டவரே என்று சொல்வதற்கு மட்டும் கிடையாது. தேவன் உங்க வீட்டுக்குள்ளும் இதை செய்ய விரும்புறார். தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளாகவும் இதை செய்ய விரும்புறார். தேவன் எனக்கு எப்பொழுது இதை செய்வார்? தேவன் ஏற்கனவே உதவி செய்ய தயாரா இருக்கார். ஆனா அந்த உதவியை ஏற்றுக்கொள்ள நீங்க எடுத்துக்கொள்கிற காலம்தான் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் பதிலுக்காய் இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிற காலம். நீங்க அவருக்கு சீக்கிரம் அனுமதி கொடுப்பீங்கன்னா அவருடைய உதவி சீக்கிரமானதாய் உங்களுக்கு கிடைக்கும். எனவே மக்களை எது காத்துட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுடைய தீர்மானத்தை, உங்களுடைய வழியை தேவனை நோக்கி நகர்த்துங்க. அவருடைய வல்லமையான கரத்திலே நீங்கள் பதில்களை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறவராய் மாற. எனவே இயேசு தயாரா இருக்கார். நீங்க தயாரா இருக்கீங்களா? இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமானவரா இருக்கார். நீங்க அந்த உதவியை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? அவருக்கு அனுமதியானது இந்த இடத்தில் கொடுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வழிகளை நகர்த்தி
ஆசீர்வதிக்கும். இந்த நேரம் இந்த விசுவாசத்தை நாம் இணையலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இது ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. ஜீந்தலானவராகியும் இயேசுவை, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் இந்த சாட்சியை பார்த்தார்கள். இந்த சாட்சி இவர்களுக்கு இந்த இடத்துல தேவனை உதவி செய்யும்படி, உன்னுடைய வல்லமையான கரத்தை இவர்களுக்கு இந்த இடத்தில் வெளிப்படுத்தும்படி, என் தேவனை நீர் மற்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். உம்மிடத்தில் வருகிறவர்களை நீ ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்பதை நிரூபிக்கும்படி இந்த மக்களுக்கு இந்த இடத்தில் உம்முடைய வழிகளை இந்த இடத்தில் கொடும். என் தேவன், உம்முடைய வல்லமையினாலே கெட்ட பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும். அவர்களுமை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தாரும். இந்த தாயாருடைய கண்ணீரை, இந்த குடும்பத்தாருடைய வலியின் வேதனையை நீர் பாரும். இந்த நேரம் நீர் இதற்கு வாக்களித்தது இவர்களுக்கும் நிஜம் என்பதை இவர்கள் பார்க்கட்டும். இந்த மக்கள் மீது உம்முடைய விடுதலையை, உம்முடைய குணமாக்கலை, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க கேட்கிறேன். இவருடைய கரங்கள் வைத்திருக்கிறது தண்ணீரையும் அபிஷேகப்படுத்தும். குறிப்பாய் நாளை யாரெல்லாம் எங்களோடு இணைய போகிறார்கள், உம்முடைய அதி அற்புதமான பதிலுக்கான சாட்சியாய் மாற அவர்களை ஆயத்தமாக்க கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய பிரசன்னத்திற்கு அவர்களை கொண்டு வருவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய ஆயத்தமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேளுங்க. நாளை இதுதான் எங்களுடைய விசுவாசத்தின் சிறப்பான கூட்டமா இருக்கும். மறக்காதீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த திங்கட்கிழமை நீங்கள் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை வெற்றி அடைய எங்களோடு கூட இணைய இந்த இடத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். திங்கட்கிழமை எதற்கான கூட்டம்? உங்களுக்கு நான் சொன்ன பிரகாரமாக பொருளாதார வெற்றிக்கான கூட்டம். இந்த நேரம் நீங்க இந்த நபர் எப்படியாக தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே வெற்றி பெற தேவனுடைய வழிநடத்துதலை பின்பற்றினார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பவுல் வேற. 2010 யூனிவர்ஸ் ஆலயம் நான் கண்டறிஞ்ச என் நண்பன் மூலிமா யூனிவர்ஸ் ஆலயத்துக்குள்ள வந்து முதலாவதாக திங்கக்கிழமை மீட்டிங்ல நான் கலந்துக்கினேன். என் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை முற்றுமையாக அழிஞ்சுதான் இருந்தது. என்னோட சம்பளம் 6000 ரூபாய் இருந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்ல நான் கலந்துக்கும் போது எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. திங்கக்கிழமை மீட்டிங்ல ஒரு டைமும் நான் கலந்துக்கும் போது மாபெரும் வித்தியாசம் உணர்னேன். என் வாழ்க்கையில முற்றும் மாறியது. ஏன்னா நான் ஒரு ஆபீஸ் பாயா தான் வேலை செஞ்சிருந்தேன். திங்கக்கிழமை ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. தேவனை ஒரு யோசனை பேசினாரு. என் வாழ்க்கையில முழுமையாக மாறும் என்று நான் நம்பினேன். ஏன்னா அவங்க கொடுத்த யோசனை தேவனோட இணைந்து இருக்குது. அதேபடி அவர் சொன்ன வார்த்தைகள் படி நான் செஞ்சும் போது எனக்குள்ளாக முற்றும் மாற்றம் கொண்டு வந்தது. என் மனசுல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. எத்தனை நாளைக்கு இந்த ஆபீஸ் பாய் வேலை நான் செஞ்சுன்னு இருப்பேன்? என் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை அழித்துப்பட்டதா இருக்குது. எப்படி என்னோட வாழ்க்கை மாறும்? இப்படியே இருந்தால் சரியில்லையே. என் குடும்பம் இப்படியே இருந்தால் சரி இருக்காது. இதுலேயே என்னோட டிராவலிங்கு, என்னோட பண வாழ்க்கை, சாப்பிடணும், ரெண்ட் கட்டணும், என் பசங்களை பார்த்துக்கணும் இருந்தது. ஆனால் முழுமையாக என் வாழ்க்கை மாறணும்னா நான் ஏதாவது வித்தியாசம் செய்யணுன்ற போது நான் ஆலயத்தில் அவங்களோட சொன்னதை நான் கேட்டேன். முதல் 10% நீங்கள் கொடுக்கணும் தேவனுக்குன்னு சொன்னாங்க. அப்போ திங்கக்கிழமை மீட்டிங்கில் அதே வார்த்தை அவங்க பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். திங்கக்கிழமை மீட்டிங்கில் 10% தேவன் உண்மையாக கரெக்டாக அப்படின் போது நான் கேட்கும்போது முதலாவது தேவனுக்கு 10% கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது 10% தேவனுக்கு உண்மைத்தன்மை நான் செஞ்சேன். என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அதாவது இது செய்யும்போது என் வாழ்க்கையில் முற்றிலும் மாறியதுன்னா என்னோட பழக்க வழக்கங்கள் மாறியது. என் அலுவலகத்தில் நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, போல் நீங்கள் காஃபி எத்தனை வந்து கொடுங்க, கெஸ்ட்டு வந்திருக்கான் சொல்லுவாங்க, அதோட நிப்பாட்டுவாங்க என்ன. ஆனால் என் வாழ்க்கையில் இது மாறும்போது வித்தியாசம் தெரிஞ்சுது. எனக்குள்ள போல் அந்த வேலை செய்ய வித்தியாசம் தெரியுது. அவங்க என்ன வித்தியாசமாக பார்த்தாங்க. என் வாழ்க்கையில் முழுமையாக வித்தியாசம் எப்படின்னா, தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருந்தேன். அப்போ அந்த உண்மைத்தன்மை என்னை யோசிக்க வைத்தது. பிறகு என்னுடைய வேலை உண்மைத்தன்மை நான் செய்யும்போது அலுவலகத்தில் போல் உண்மைத்தன்மையாக இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அவருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. மேனேஜர் போஸ்டிங்கு.
அந்த மேனேஜர் போஸ்டிங் முழுமையாக வித்தியாசமானது. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் அந்த வேலையில நான் செஞ்சேன். அது செய்யும்போது அந்த வேலையில நான் உண்மைத்தன்மையா இருந்தேன். எப்படி ஆலயத்துல இந்த திங்கட்கிழமை மீட்டிங்ல எனக்கு உண்மைத்தன்மை எப்படி இருக்கணும் அலுவலகத்துல எனக்கு கத்துக் குடுத்தாங்க. அதேபோல அந்த அலுவலகத்துல நான் உண்மைத்தன்மை நான் கத்துக்கிட்டேன். அது அவங்களுக்கு நான் உண்மைத்தன்மை இருந்தா, தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருக்கும்போது மாபெரும் வித்தியாசம் ஏற்பட்டாங்க. நான் செய்ற வேலை ஒரு பால் வந்து கரெக்ட்டா செய்றாரு, கரெக்ட்டா நடந்துக்கிறாரு அப்படின்னாரு. ஏனென்றால், எங்க ஆலயத்தில் என்ன கத்துக் குடுத்தாங்கோ திங்கட்கிழமை மீட்டிங்ல, அதே மாரி தான் நான் உலகத்துல நான் செஞ்சேன். என் வாழ்க்கை மாறியது. தேவனிடத்துல மாத்திரம் இல்ல, அதாவது உலகத்தார எங்க மேனேஜரு, எங்களோட சிஓ அவரு முன்னாடி வந்து நான் வித்தியாசம் என்ன பார்த்தார்கள். பால்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கு. அவருக்கு வந்து வித்தியாசம் குடுங்க. அவங்களுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வந்து குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்ற வேலை ஒண்ணொண்ணு மாற்றம் தெரிஞ்சது. அதேபோல் என் வாழ்க்கை மாறியது. முழுமையாக சொல்றேன். நான் எப்பவுமே என்னோட ஆஃபீஸுக்கும் சரி, வெளிய எங்காவது ஆஃபீஸ் விஷயம் வெளிய அனுப்பிச்சாங்கன்னா, பஸ்ல இல்ல என்னோட பைக்ல தான் நான் டிராவல் பண்ணியிருந்தேன். முழுமையா கம்பெனி வந்து பாலுக்கு வந்து கார் குடுங்க அப்படி சொன்னாங்க. திடீர்னு என் ஆஃபீஸுக்கு முன்னாடி போனா ஒரு கார் நிக்குது. பால் இது உங்களுக்காக ஆஃபீஸுக்கு நீங்க பயன்படுத்திங்க இந்த கார் சொன்னாங்க. இந்த கார்ல தான் நான் பயணம் பண்ணியிருக்கேன். எங்க மீட்டிங் நடந்தாலும், மெட்ரோ மீட்டிங் நடந்தாலும், கிளையன்ட் மீட்டிங் நடந்தாலும், கார்ல போயிட்டு கார்ல தான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மீட்டிங்ல பேசும்போது திடீர்னு எனக்கு முன்னாடி இருந்த மேனேஜரு அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கினாரு. எனக்கு ஷாக்கு. அவருக்கும் ஷாக்கு. "பால் நீங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கிற" அப்படின்னாங்க. நான் ஆஃபீஸ் பாயா இருந்தேன். அவருகிட்ட நான் ஆஃபீஸ் பாயா வேலை செஞ்சேன். இப்போ அவருகிட்ட நான் ஆஃபீஸரா வந்து நான் அவர்கிட்ட உட்கார்ந்து அவர்கிட்ட மீட்டிங்ல பேசின்னு இருக்கேன். அவருக்கு அதிர்ச்சி ஆனது. இதுக்கு அதிர்ச்சி அவருக்கு மாத்திரம் இல்ல, தேவன் குடுத்த அதிர்ச்சி தான் எனக்கு. ஏன்னா, அவரு முன்னாடி பேசுறது பெரிய சாதாரண விஷயம். ஏன்னா, எனக்கு அந்த படிப்பு தகுதியும் கிடையாது. அவர் முன்னாடி நான் பேசின்னு இருக்கேன். அது மாத்திரமல்ல, நான் ஆஃபீஸ் மீட்டிங் முடிச்சு நான் வீட்டுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு, என்ன எப்படி ஆஃபீஸ்ல அலுவலகத்துல எப்படி இருந்தோ, அதேபோல என் வாழ்க்கை இருந்தது. என் வாழ்க்கையில சம்பளம் உயர்ந்து கொண்டே இருந்தது. சாதாரண ரூ. 6,000 சம்பளம் இருந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு சம்பளம் ரூ. 30,000 குடுத்தாங்க. எனக்கு அதிர்ச்சி என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல. "என்னப்பா சார் இது மாரினா?" "ஆமாப்பா உங்களுக்கு சேலரி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. முழுமையாக 30,000 போட்டிருக்காங்களே." எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தேவன் செய்த நன்றி சொன்னேன். ஆனா அதிலயும் நான் உண்மை தன்மையா இருந்தேன். எப்போ வந்தாலும் எனக்கு இல்ல அப்பப்போ பணம் குடுத்துன்னு இருப்பாங்க. அதிலயும் நான் தேவனுக்கு உண்மை தன்மையா தசமபாகம் குடுத்துட்டேன் நானு. இந்த திங்கட்கிழமை அதேபோல ஆலோசனை குடுத்தாங்க. அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு எனக்கு பிசினஸ் மேனேஜர் என்று போஸ்டிங் குடுத்தாங்க. பிசினஸ் மேனேஜர் பாஸ்டர் ஆ எனக்கு மேனேஜர் கிட்ட நான் சொன்னேன். "மேனேஜர் என்ன மேனேஜர் எனக்கு வந்து இது மாரி போஸ்டிங் குடுக்குறாங்க" அப்படின்னு. "ஆமா பால் நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஆலோசனையா இருக்கீங்க. ஏன்னா நீங்க நடவடிக்கை நாங்க பார்த்துக் கொண்டிருந்தோம். நீங்க நடந்தது எல்லாமே நாங்க பார்த்தோம். நீங்க பிசினஸ் மேனேஜரா உங்கள ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இப்போ வந்து நான் மட்டும் பிசினஸ் மேனேஜரா கார்ல மாத்திரமல்ல, வெளியூருக்கு நான் போ வேண்டியது ஃப்ளைட்ல எனக்கு டிக்கெட் குடுக்குறாங்க. எனக்கு நேரம் கிடையாது ஆக்சுவலா. அந்த நேரம் இல்லாதனால ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறப்போல் நீங்க ஃப்ளைட்ல ஹைதராபாத் போங்க, பெங்களூர் போங்க, அ டெல்லிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஃப்ளைட்ல தான் இப்ப டிராவல் பண்ணின்னு இருக்கேன். இதுதான் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முற்றுமையாக மாறியது. நான் ஒரு 15 பேருக்கு நான் பிசினஸ் மேனேஜரா இருக்கிறேன். அவங்களுக்கு ஆலோசகராகவும் நான் இருக்கேன் அதே கம்பெனில. இதுதான் என் தேவன் செய்த எனக்கு நன்மை. தேவனுக்கு நான் உண்மையா இருந்தேன். தேவன் என்ன உண்மையா என்ன பயன்படுத்தினாரு. தேவனுக்கு நான் இதுவரையிலும் நான் உண்மையா தான் இருக்கிறேன். இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் மேனேஜராக நான் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தேன். தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு எனவே மக்களே, உங்களுக்கு தெரியும் நாளை என்ன செய்ய போறீங்கன்ட்டு. மேலும் நாளைய மறுநாள் திங்கட்கிழமை என்ன செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்க உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே தான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டு தொடர்ந்து தேவனுடைய வேலையை செய்கிறவராய் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுவது கிடையாது. தேவனுடைய உதவி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட திறக்கப்பட்டதா இருக்கிறது. நீங்க இந்த வாசல் வழியை இந்த இடத்துல பிரவேசிக்க ஒவ்வொரு முறை உங்களுடைய விருப்பத்தை காண்பிக்கும் பொழுது தேவனுடைய வழியை, தேவனுடைய வீட்டை நீங்கள் அடைகிறீர்கள். அவருடைய வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல பார்க்க இந்த நபர் தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி பார்த்தார். மேலும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்கள் அவர்கள் அதி அற்புதமான பதில்கள் இந்த இடத்துல பார்க்கிறாங்க. இப்ப நீங்க இன்னும் உங்க பிரச்சனை குறை சொல்லிட்டு இருக்க போறீங்களா? நீங்க இன்னும் உங்க சூழ்நிலை குறித்து இந்த இடத்துல பயந்துட்டு இருக்க போறீங்களா? நீங்க இன்னும் இந்த இடத்துல உங்க வாழ்க்கையில இல்லாத காரியங்கள் குறித்து யோசித்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க போறீங்களா? நீங்க அப்படி செய்யறவரா இருப்பீங்கன்னா, அப்ப இல்லாத ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையின் பதிலாய் அடைவது எப்படியானது? எனவே தேவன் அழைப்பை தருகிறார். நீங்க ஏற்றுக்கொண்டால் அவர் உதவி செய்ய தயாரா இருக்கார். எனவே மக்களை நாளை ஆலயத்தை சந்திக்கலாம். மேலும் இந்த வார நாட்கள் நிகழ்ச்சியிலும் கூட தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள். இயேசுவின் பெயராலே.